ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சக்திவேல் பார்க்க போகிறோம். சக்திவேலில் வந்துட்டு நம்ம வேலனும் வேலன் ஃபேமிலி உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகுறாங்க. ஆனோன்னு வேலனோட அப்பா எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைக்கிறாரு. ஏங்க இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோவம் வந்துருச்சுமா அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்டோன்னா, அந்த வெறும் கோயிலுக்கு போய் ஏன் பொண்ணை கட்டி தரதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது எப்படி உங்கள் பொண்ணா மட்டும் உங்களுக்கு வலிக்கும், மித்தவங்க பொண்ணா மட்டும் ஊறுகாயாக தொட்டுப்பீங்களா, என்னடா இது நியாயம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இன்னொரு பக்கம் நம்ம வேலன் வந்து சுயநலமாக யோசிக்கிறாரு. அதாவது நமக்கு சக்தி கிடைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. இருந்தாலும் அவங்க தங்கச்சியை பற்றியும் யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு சேரன் நல்ல பையன், கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஒத்துக்க மாட்டேன்டான்னு சொன்னோன்னே நிறையா படிச்சிருக்காரு, நீங்கள் கொஞ்சமாக புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கும் வாய்ப்பே இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திட்டாரு. இன்னும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சக்தியோட குடும்பத்தை காமிக்கிறாங்க. சக்தியோட குடும்பத்தில் நம்ம சேரன் என்ன பண்ணுறாருன்னா, அதாவது சேரனோட லவருக்கு கால் பண்ணி நடந்ததெல்லாம் சொன்னோடனே ஷாக் ஆனாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டாங்க. ஏன்னா எப்படியோ சக்தி தப்பிச்சா போதும்னு அவங்க நினைக்கிறாங்க. கடைசியில் நம்ம சேரனுக்கும் அவங்களுக்குமே ஆப்படிக்க போகிறாங்க. இதுவே அவங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறம் நம்ம சக்தி பேசிகிட்டே இருக்கும்போது என்ட்ரன்ஸ் ஆகி எப்படியாவது அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க விட்டுறாத அப்படின்லாம் நம்ம சக்தி சொல்கிறாங்க. இருந்தாலும் நீ சொன்னதில் கொஞ்சம் பயம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வேலனோட ஃபேமிலியை காமிக்கிறாங்க. வேலனோட ஃபேமிலியிலேருந்து அந்த டூப்ளிகேட் சாமியாரை கூட்டு வந்து கேட்டதுன்னே டூப்ளிகேட் சாமியாருக்கே காசு கொடுத்து நம்ம வேலன் கரெக்ட் பண்ண மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா நீங்கள் பொண்ணு எடுத்து பெண்ணு கொடுத்துக்கிட்டா நீங்கள் உங்களுக்கு நல்லாயிருக்கும், நீங்கள் அரசியலில் நுழைஞ்சிருவீங்கன்னு சொல்லிட்டாங்க. இவங்களுக்கு தான் சொந்த பொண்ணை பணைய வைக்க கூட இவங்க யோசிக்க மாட்டாங்களே. அதனால சரின்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாரு. இது பயங்கர ஷாக்கால இருக்கு. அந்த டூப்ளிகேட் சாமியார் சொன்னதை நம்பி சிக்கல் சேவபதி போய் இறங்க போகிறாரு. அதாவது 60 நாளுக்குள்ளே ஒரு நல்ல செய்தி தேடி வேற வரும், அப்போ நீ என்ன நம்புன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இது நம்பி இவர் கல்யாணத்துக்கு வேற ஓகே சொல்ல போகிறாரு. ஒன்றும் நடக்கலைன்னா கிழிஞ்சது சாமியார் கதை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.